வணக்கம். ஒரு மனுஷனால 150 வருஷம் வாழ முடியுமா? என்னங்க சொல்றீங்க? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா சூப்பர் ஏஜர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இந்த நம்ப முடியாத வயசை நெருங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ரகசியங்கள் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையுமே மாத்தலாம். இந்த 150ங்கிற நம்பர் நம்ம ஆயுச பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேக்குது. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தானா? இல்ல நம்ம உடம்பே ஒரு புது பரிணாம பாதையில போக ஆரம்பிச்சுடுச்சா? இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம இயற்கையாவே 100 வயசுக்கு மேல வாழ்றதுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோமா? இது ஏதோ டாக்டர்ஸ் சொல்ற கணிப்பு மட்டும் இல்ல, நம்மளோட உயிரியல் அடிப்படையிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான அடையாளம் இது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது மருத்துவத்தோட சாதனை மட்டும் அல்ல, நம்ம மரபணுக்களே நீண்ட ஆயுள நோக்கி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்திட்டு இருக்கு. நம்ம உடம்பே ஒரு புது அத்தியாயத்தை எழுத தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த நீண்ட ஆயுளுக்கான சாவி எங்குதான் இருக்கு? அது ஏற்கனவே 100 வயசை தாண்டி ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ற சூப்பர் ஏஜர்கள் கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அவங்களோட ரகசியங்களை ஒவ்வொன்னா திறந்து பாப்போம். முதல்ல நம்ம யார பத்தி பேசுறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சூப்பர் சென்டினேரியன். இவங்க யாருன்னா 110 வயசை தாண்டினவங்க. உலகத்துல இவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவங்க. அதனாலதான் இவங்களோட வாழ்க்கை முறையும் உடல் அமைப்பும் அவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது. இப்போதான் முக்கியமான கேள்வி வருது. இவங்களால மட்டும் எப்படி இவ்ளோ நாள் ஆரோக்கியமா வாழ முடியுது? அவங்க உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பயாலஜிக்கல் சீக்ரெட் தான் என்ன? வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். அந்த பெரிய கேள்விக்கான பதில் மருந்துலயோ இல்ல அவங்க சாப்பிட்ற சாப்பாட்லயோ இல்ல. அது அவங்க உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பாதுகாப்பு படையில, அதாவது அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. ஆமாங்க, அவங்களோட நீண்ட ஆயுளோட ரகசியம் வெளியில எங்கேயும் இல்ல. அது அவங்க உடம்புக்குள்ள, குறிப்பா அவங்களோட இம்யூன் சிஸ்டம்ல நடக்கிற ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம்தான். இந்த கதையோட உண்மையான ஹீரோஸ் யாருன்னா டி ஹெல்பர் செல்ஸ்னு ஒரு வகை செல்கள் தான். ஆனா நில்லுங்க, இதெல்லாம் சாதாரண செல்கள் கிடையாது. சூப்பர் ஹீரோஸோட உடம்புல இது ஒரு எலைட் கமாண்டோ படம் மாதிரி வேலை செய்யுது. சாதாரண சிப்பாய்கள் மாதிரி இல்லாம இவங்க குறிப்பிட்ட எதிரிய கரெக்டா குறி வச்சு தாக்குற திறமை கொண்டவங்க. இந்த எலைட் செல்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட், இவங்க வைரஸ்களை தேடி அழிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வயசாக ஆக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த சக்தி குறையவே குறையாது. இதுதான் அவங்களோட நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம். இத வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் நுழைஞ்சதும் இந்த எலைட் டி செல்கள் உடனே ஆக்டிவேட் ஆகி அந்த வைரஸை அடையாளம் கண்டு காலி பண்ணிடுது. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் எஃபிஷியன்டான பாதுகாப்பு சிஸ்டம். சரி, இப்போ சூப்பர் சென்டினேரியன்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரகசியத்தை கத்துக்கிட்டோம். இப்போ இந்த தகவல் ஒட்டுமொத்த மனித இனத்தோட எதிர்காலத்துக்கும், குறிப்பா நமக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் செல்ஸ் ஒரு சிலர்கிட்ட மட்டும் இருக்கிறது யதார்த்தமா நடந்த விஷயம் இல்ல. இது மனுஷ இனம் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சிட்டு வர்றதுக்கான ஒரு முக்கியமான க்ளூ. இது நம்ம எல்லாருடைய எதிர்காலத்துக்கும் ஒரு நம்பிக்கையான செய்தி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். நம்ம உடம்பே 100 வருஷத்துக்கு மேல வாழ்றதுக்கு நம்மள தயார்படுத்திட்டு இருக்குன்னா, அந்த நீண்ட ஆயுள ஆரோக்கியமா அனுபவிக்க நாம இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.